ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்குதமனா. நாம இருக்கிற இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து யுவன் நம்பர் அந்த மூவியோட தேர்ட் பார்ட்டில் தான் இருக்கிறோம். இது தேர்ட் பார்ட் மட்டும் இல்லை, இது ஃபைனல் பார்ட்டு கூட. அதனால் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் செகண்ட் பார்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது நல்லாயிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி இந்த தேர்ட் பார்ட் வந்து வேறு லெவல் விருத்தனமாக இருக்கும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டுருங்க. சிறகு ஃபேஷன் வாங்க டக்குன்னு வீடியோவில் போய்ட்டு ஃபுல்லில் வந்து பார்க்கலாம். வீடியோட ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம டாகி வந்து பயங்கர சோகத்தில் இருக்கிறான். நம்ம ஜஸ்ட்டு கனவு மட்டும்தான் கண்டிருப்போமோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் பார்த்து அந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் படித்து தான் வந்து நம்ம கனவு எது கண்டிருப்போமோன்னு சொல்லி வந்து அவனும் பயங்கரமாக யோசிக்கிறான். இது பொய்யா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே உள்ளே வரா. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேக்கில் இருந்து ஒரு நோட் எடுத்து வந்துட்டு அதை திறந்து பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு நம்ம மிக்ஸோ வந்து ஒரு ரிப்பன் கட்டியிருப்பாள்ல, அதே மாதிரி அதெல்லாம் வந்து போட்டிருக்குது. அந்த பொண்ணு கேட்குறா, இந்த மாதிரி தானே அவன் கையிலேயே ஒன்று கட்டியிருக்குது அப்படி சொல்லும் போது வந்துட்டு டாகி கையில் பார்த்துட்டு, ஆமாம் இது எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் எனக்கு ஒரு பீசஸாக ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து அவனும் சொல்லிக்கிட்டு இந்த ரிப்பனையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனு இந்த கயிறை பார்த்துட்டே இருக்கும்போதே வந்துட்டு அவனுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அவங்க பாட்டிமா வந்துட்டு இந்த கயிறை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த முசுபியை வந்துட்டு எப்படி கயிறுலாம் பின்னி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளையும் வந்து நம்ம டைமில் வந்து பிணைச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவனு அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு அப்போ தான் அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. திடீர்னு வந்து ஒரு மேப்பை வந்து எடுக்கிறான். எடுத்து வந்து விரிச்சு வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்து அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறான். என்ன எந்த இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி அடுத்த நாள் தான் வந்து காமிக்கிறாங்க. அடுத்த நாள் என்னன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு பிளேஸுக்கு வந்து போயிட்டு இருக்கிறான். இந்த பிளேஸுக்கு தெரியல, ஒரு ட்ரக்கு லிஃப்ட் கேட்டு தான் வந்து போயிட்டு இருக்கிறான். அண்ட் ஃபைனலி அந்த ட்ரக்கர் வந்துட்டு இந்த தான் தம்பி நீ சொன்னது அப்படி சொல்லி வந்து இறக்கி விடுறாங்க. சரியா, எனக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து அப்படியே வந்து கிளம்பி முன்னாடி போயிட்டு இருக்கிறான். அவனும் போன வழியிலே வந்துட்டு அப்படியே வந்து மழை பிடிச்சிக்குது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து போயிட்டு இருக்கிறான். இந்த இடம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கனவு வந்துட்டு ஒன்றும் பொய்யா இருக்காது, அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். எங்கே போகிறான்னு தெரியல. அண்ட் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் வந்துட்டு கடைசி நேரத்துக்கு வரான். எங்கேன்னு பார்த்தா நம்ம மிக்ஸோ உடம்புல டாகி இருக்கும்போது வந்துட்டு மிக்ஸோட எச்சிலியாலான வந்து ஒரு மதுபானத்தை வந்துட்டு ஒரு கோயிலில் வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறான். அவனு இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இது உண்மைதான் அப்படின்னா இன்னும் வரை வந்து இதெல்லாம் கனவு இல்லை, இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான் அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, சரி அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு வந்துட்டு அந்த கோயில் நோக்கி வந்து வேகமாக வந்து போகிறான். அப்படியே அவனு வந்து கோயிலுக்குள்ளே போனால் வந்துட்டு அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச அந்த மதுபானங்கள்லாம் அங்கேயே தான் இருக்குது. இது வந்து மிக்ஸோட தானே, இது வந்துட்டு அவங்க பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னா பாதி சோல் உள்ளே இருக்குது, அதாவது முசுபி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து போன வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன். அண்டு இது வந்து பாதி சோல் இருக்குது, எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கூட போதும், நான் அது வந்துட்டு சரியாக வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவனும் அந்த ஜாடியை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த ஆல்கஹால் இருக்குது அதையும் வந்து எடுத்து வந்து குடிச்சதுக்கப்புறம் வந்து ஒன்றும் அந்த அளவுக்குள்ள வந்து அவனுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிருக்காது. சரி நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லி அவன் எந்திரிக்கும் போதே கால் தடுக்கி விட்டு அப்படியே கீழே விழும் போதே அவனுக்கு ஏதோ விஷுவல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்னன்னா வந்துட்டு நம்ம மிக்ஸோடைய ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து காமிக்கிறாங்க. அதாவது நம்ம மிக்ஸோட சின்ன வயசு, அவன் எப்படி வளர்ந்தா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம டாகி மிக்ஸோ வந்து எப்படி மீட் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கிறாங்க. அண்ட் இது காமிச்ச உடனே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம மிக்ஸோ வந்து எந்திரிக்கிறான். அண்ட் இதுக்குள்ளே இருக்குது இப்போ டாகி. அண்ட் எந்திரிச்ச உடனே வந்து கண்ணெல்லாம் வந்து கலங்கி அப்படியே வந்து அழுகுற மாதிரி வந்து அவள் போயிட்டா. ஆல்மோஸ்ட் கண்ணு தண்ணி வந்துருச்சு. அவள் தங்கச்சி இதை பார்த்துட்டு வந்து ஒருவேளை பேய்க்கு இது பிடிச்சிக்கிச்சா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பாட்டி மாட்டியும் மிக்ஸோக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, நான் வந்து முன்னாடி கிளம்புறேன் அப்படியே அவளை அமுச்சு விட்ருங்க அப்படின்ட்டு அவள் போயிடுறா. அப்புறம் வந்துட்டு நம்ம மிக்ஸோ ரெடியாகி வந்து கீழே வரா. வந்துட்டு அப்படியே டிவி வந்து பார்க்குறா. இன்னைக்கு தான் இந்த எரிநட்சத்திரம் வந்து உழுவ போது, நம்ம எப்படியோ எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படி சொல்லி சம்மதம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவங்க பாட்டிமா வந்துட்டு மிக்ஸோ என்ன பண்ணுறேன்னு ஸ்கூலுக்கு கிளம்பலையான்னு கேட்டுட்டு, நீ மிக்ஸோ இல்லை தானே அப்படி சொல்லி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கேட்குறாங்க. அது கேட்ட டாகியும் சமசாக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன், நீ நடந்துக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நான் அப்பயே எதிர்பார்த்தேன், சரி நீ உட்காரு நான் என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு அவங்க பாட்டிமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்துட்டு அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது அவங்க வம்சத்தில் வரக்கூடிய எல்லா பெண் வாரிசுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதாமா. இன்னும் தெளிவாக சொல்லலாம் வந்து எங்கள் பாட்டிமாக்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் நடந்திருக்குது, அப்படி தான் வந்து அவங்க அப்பாவையும் வந்து பார்த்ததா வந்துட்டு எங்கள் பாட்டிமா வந்து சொல்லுவாங்க. அதே தான் வந்துட்டு உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம டாகிக்கும் புரியும், ஓ இப்படியா அப்படி சொல்லிட்டு. பட் எப்படின்னு எக்ஸாக்டாக நடக்குதுங்கிறது வந்து அவனுக்கு புரியாது. இதுக்கிட்ட நம்ம டாகியும் வந்து சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு என்ன பிரச்சனைனா வந்துட்டு இந்த எரிக்கலை வந்து போகுது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பீஸ் வந்து இந்த இடத்துல உளுந்து இந்த இடம்லாம் வந்து அழிய போகுது, எல்லாரும் வந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு நம்ம பாட்டிமா வந்து சுத்தமாக வந்து நம்ப மாட்டாங்க. அதனால் நம்ம மிக்ஸோ வந்து வேகமாக வந்து ஓடி போய் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறா. ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்பலை, பட் நீ வந்து சொல்கிறதுனா நாங்கள் வந்து நம்புகிறோம் அப்படி சொல்லிட்டு சரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்களோட
ஹைடன் பிளேஸ் இருக்கும், அங்கே போயிட்டு உட்காந்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பிளானும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளான்ல வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம டாக்கி ஃபியூச்சர்லாம் வந்தனால ஸ்கூல்ல தான் வந்துட்டு எந்த பாதிப்பு இருக்காது, அதனால வந்து எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு நிறைய வந்து பிளான்லாம் வந்து பண்ணுறாங்க. நம்ம பிளானில் ஒன்றா தான் வந்துட்டு நம்ம டாக்கி என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு நான் வந்து எங்கள் அப்பாட்ட போய் வந்து பேசுகிறேன், ஐ மீன் மிக்ஸோட எங்கள் அப்பாட்ட வந்து நான் போய் பேசுகிறேன், அவங்க மேயர் தானே, அவங்க சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக நான் போய் வந்து பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து சொல்கிறாங்க. சரி நீ அதை பண்ணு, அப்புறம் நாங்களாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணதை வந்து பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படி சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சீனை வந்து கட் பண்ணி மிக்ஸோட அவங்க அப்பா தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம டாக்கி வந்துட்டு அங்கே வந்துடுறான். வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எந்த எரிக்கல் வந்து உழுவ போகுது, இங்கே வந்துட்டு பல பேர் வந்து சாக்க போகிறாங்க, நம்ம எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும், ஸ்கூல் மட்டும் தான் சர்வே ஆகும், நம்ம அங்கே எல்லாத்தையும் வந்து வர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு உனக்கு எது மண்டியில் எதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நாங்கள் தான் வந்து டாக்டருக்கு இது வந்து கால் பண்ணி சொல்கிறேன், உனக்கு எதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏன் பைத்தி மாதிரி வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கால் பண்ண போகிறாரு. அப்பா மிக்ஸோ வந்துட்டு அவன் செம கடுப்பாயிட்டு வந்துட்டு டையை பிடிச்சி உனக்கு சொன்னால் புரியுதா இல்லைங்கிற மாதிரி வந்து கேட்டுறான். அண்ட் எங்கள் அப்பா பார்த்துட்டு சமசாக ஆகிட்டு நீ முதல்ல மிக்ஸோவாப்பான்னு சொல்லு, உன்னை பார்த்தா மிக்ஸோ மாதிரி தெரியலையே நீ யார் அப்படி சொல்லி கேட்குறதோட அந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே பார்த்தா வந்து ஃபெஸ்டிவல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம மிக்ஸோ வந்துட்டு எங்கள் வீட்டில் சொன்னால் நடக்காது அப்படி சொல்லிட்டு அவளும் ரொம்ப சோகமாக வந்துட்டு அப்படி ஸ்கூலை நோக்கி மெதுவாக வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்கிறேன். அண்ட் அப்போ தான் சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஸ்கூலை விட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அண்ட் 2 சின்ன பசங்களை வந்து பார்த்துட்டு இங்கே பாருங்க இந்த இடம் வந்து அழிய போகுது, டக்குன்னு வந்துட்டு ஊரை விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிக்ஸ் வந்து சொல்கிறா. அண்ட் அதுக்கு சின்ன பசங்களாம் வந்துட்டு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அப்போ தான் அவள் தங்கச்சி வரா. அண்ட் அவன் தங்கச்சி இதெல்லாம் வந்து சொல்கிறா, ஏன் உனக்கு என்ன ஆச்சு, உன் பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கிறா அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லிட்டு, ஆமாம் நேற்று நீ டோக்கியோக்கு போனியா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கேட்குறா. இது கேட்டு டாக்கியோ வந்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக இருந்துட்டு என்னது டோக்கியோவா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சைக்கிளில் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க என்ன அவங்க அப்பாட்ட பேசுனீங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படி சொல்லி கேட்டதுக்கு வந்துட்டு நம்ம மிக்ஸோ வந்து ரொம்ப அமைதியாகவே வந்து இருக்கிறா, அது எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறா. அண்ட் அப்போ தான் அங்கே இருக்கிற மலையை அப்படியே வந்து பார்த்துட்டு நீ அங்கே தான் இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு அப்படியே டக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சைக்கிளை வாங்கிட்டு நீங்கள் வந்து நம்ம சொன்ன பிளானை வந்து எக்ஸிட் பண்ணுங்க, நான் வந்து அங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் வேகமாக சைக்கிள் எழுத்திட்டு போகிறான். அண்ட் அப்போ தான் இன்னொரு சைடு ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம மிக்ஸை வந்து அப்போ தான் வந்து எந்திரிக்கிறேன். அண்ட் எந்திரிச்சு இந்த இடத்த பார்த்தோனையும் என்ன நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே, மறுபடியும் நான் டாகியோட உடம்புக்குள்ள வந்துட்டுனா அப்படி சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே ஊரை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர சாக்கு, என்னன்னா வந்துட்டு ஊர் வந்து அழிஞ்சிருக்குது. அண்ட் இப்போதான் வந்து அதை பார்த்துட்டு தான் அவளுக்கும் வந்து புரியுது எரிக்கல்னால வந்து நம்ம கிராமமே வந்து அழிய போகுது அப்படிங்கிறத நம்ம மிக்ஸோக்கு இப்போ தான் புரியுது. அண்ட் அப்படியே டாகி காமிக்கிறாங்க, அவளும் வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வரும்போது அவளும் யோசிக்கிறா, அப்படின்னா நம்ம மிக்ஸோ வந்துட்டு நம்மளை வந்து பார்க்கறதுக்காக டோக்கியோக்கு வந்து வந்திருக்கிறா அப்படி சொல்லிட்டு அந்த சீனை காமிக்கிறாங்க. நம்ம மிக்ஸோ ட்ரைனரி நம்ம வந்து டாகி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து டோக்கியோக்கு போகிறா. போயிட்டு எல்லா இடத்தையும் வந்து தேடுறா. அவள் ஆல்ரெடி பார்த்த இடத்தெல்லாம் வந்துட்டு போய் தேடி வந்து பார்க்குறா. மிக்ஸோ போகிற இடம்லாம் வந்து தேடி பார்க்குறா. அண்ட் ஃபைனலி வந்து கண்டுபிடிக்க முடியல. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறா. அண்ட் அப்போ ஒரு ட்ரெயின் வந்து கிராஷ் ஆகி போகுது. அதுக்குள்ளே பார்த்தா வந்துட்டு நம்ம டாகி இருக்கிறான். அண்ட் இதை பார்த்தோன்னே வந்துட்டு மிக்ஸோக்குள்ள பயங்கர சந்தோஷம். சரி நம்ம கடைசியாக வந்து பார்த்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அது ஓப்பன் ஆகும்போது நம்ம மிக்ஸோ போய் வந்து உள்ள போய் வந்து நின்னுக்கிறா. நம்ம டாகி பக்கத்தாலே வந்து போய் நின்னுக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா இருக்குது. நம்ம மிக்ஸும் வந்து பேசல, நம்ம டாகியும் வந்து பேசல. நம்ம மிக்ஸுக்கு வந்துட்டு ஒண்ணுமே வந்து புரியல, ஏன் பேசல, ஒருவேளை அவனு நர்வஸா இருப்பானோ அப்படி சொல்லிட்டு நம்ம மிக்ஸோவே வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஹே டாகி எப்படி இருக்கிற அப்படி சொல்லி வந்து மிக்ஸோ கேட்கிறா. நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் வந்து மிக்ஸுவா அப்படி சொல்லும் போதே வந்துட்டு ஆமா எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும், நீங்க யாரு அப்படி சொல்லி வந்து கேட்கிறா. நம்ம மிக்ஸோக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இல்லைங்க நான் தப்பாக்கிட்டு எதுவும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அவளும் அமைதியா நிற்கிறா. அப்போ மிக்ஸோ வந்து யோசிக்கிறா, ஒருவேளை எல்லாம் மறந்துட்டானா என்னன்னு தெரியலையே, ஏன் வந்து இப்படி வந்து பேச மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப செகண்ட் இருக்கிறா. நம்ம டாய்க்கும் இது யாருன்னே தெரியலையங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறா. அண்ட் அப்போ தான் வந்து ட்ரெயின் வந்து ஓப்பன் ஆகுது, எல்லாம் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது நம்ம டாய்க்கும் அப்போ பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்லி வந்து கேட்குறா. அது கேட்டோடனே வந்து நம்ம மிக்ஸோ வந்துட்டு அவள் தலையில் இருக்கிற ரிப்பனை கழட்டி என் பேர் வந்துட்டு மிக்ஸுவா, அதை மட்டும் மறந்துடாத அப்படி சொல்லி ரிப்பனை வந்து கொடுக்குறா. அண்ட் இந்த சீனை தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு கனவு மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படியே டாகி காமிக்கிறாங்க. நம்ம டாகி வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருக்கும்போதே வந்து அவனுக்கு இதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. அண்ட் இது வந்தோடனே வந்து டக்குன்னு வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருக்கிறேன். அண்ட் ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே ஆல்ரெடி ஃபியூச்சர் வந்துட்டு நம்ம மிக்ஸுவாக இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது இங்கே டாகி வரான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு போயிடுது. அண்ட் அப்போ தான் வந்துட்டு நம்ம மிக்ஸோ மேலே ஏறி வந்துருப்பா. வந்துட்டு மிக்ஸுவா நீ இங்கே தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் கத்துறா. அண்ட் அதுக்கு நம்ம மிக்ஸுவா வந்துட்டு ஆமா நான் இங்கே தான் இருக்கிறேன் டாகி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. பட் ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியல. பட் வாய்ஸ் மட்டும் கேட்டுக்குது. அண்ட் இவங்களும் வந்து தேடி பார்க்குறாங்க. பட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு அவங்க பேசுகிற குரல் மட்டும் கேட்குது. அதனால வந்துட்டு மிக்ஸுவா டாகி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்து ஃபைனலி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனாலும் வந்து 2 பேர்த்தால வந்து பார்த்துக்க முடியல. அண்ட் அப்போ சன்செட் ஆகிற அந்த சமயத்தில் வந்து 2 பேரும் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுறாங்க. அது மட்டும் இல்லை அவங்க சோல் அவங்களுக்குள்ளேயே வந்து போயிடுச்சு. ஐ மீன் டாகியோட சோல் வந்து டாகிக்கே போயிடுச்சு, மிக்ஸோட சோல் வந்து மிக்ஸோக்கே வந்து போயிடுச்சு. அப்போ நம்ம டாகியை வந்துட்டு மிக்ஸுவா அப்படி சொல்லி கூப்பிட நம்ம மிக்ஸுவாவும் வந்து அப்படி திரும்பி பார்த்துட்டு டாகி நீ தானா இது,
டாகி அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறா. நம்ம டாகியும் சொல்கிறான் அவனை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து மிக்ஸாவும் எப்படின்னு சொல்லி கேட்குறா. அண்ட் அதுக்கு உன்னுடைய மதுபானை வந்து நான் குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் இதை கேட்டோன்னே அவள் பயங்கரமாக சாக்காயிட்டு நீ என்ன பைத்தியமா அதையா குடிச்ச அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம மிக்ஸுவா அவள் கையில் கூடிய ரிப்பனை வந்து பார்க்குறா. பார்த்துட்டு இது அப்படி சொல்ல வரா. அப்போ வந்து நம்ம டாகியும் இது ஒன்று தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னை பார்க்க வந்திருந்தேன், அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இல்லை, சாரி சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரிப்பனை கழட்டி இது ஒன்று உங்ககிட்டே நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து அது கொடுத்துட்றா. அப்புறம் நம்ம மிக்ஸுவாவும் வந்துட்டு தலையில் கட்டிட்டு டாகி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கும் போதே வந்துட்டு இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படி சொல்லி கலாய்க்கிறான். அதுக்கு நம்ம மிக்ஸாவும் என்னது அப்படி சொல்லி கேட்க நம்ம டாகியில சும்மா தான் சொன்னு சொல்லி சமாளிக்க இந்த மாதிரி வந்து என்ன போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த டைமில் அந்த வால் நட்சத்திரமும் வந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் அவங்களுக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அண்ட் அந்த டைம்ல நம்ம ஸ்கெட்ச் எடுத்து நம்ம டாகி வந்து மிக்ஸோட கையை பிடிச்சி ஏதோ வந்து எழுதிட்டு நம்ம பேரை வந்துட்டு நம்ம கையில வந்து எழுதிக்கலாம் அப்பதான் வந்து நம்ம மறக்காது அப்படி சொல்றா. அப்படியே மிக்ஸோட கொடுக்குறா. மிக்ஸோ வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம டாகியோட கையை பிடிச்சி எழுதுற டைம்ல மிக்ஸோ அப்படி வந்து மறந்துடுறா. நம்ம டாகிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. சரி டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அவ கையில தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து பேர் மறக்கல அப்படி சொல்லிட்டு மிக்ஸுவான்னு சொல்லி வந்து அவ பேர் சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் சொல்லும் போதே ஒரு செகண்டுக்கு அப்புறம் வந்துட்டு அவளுக்கு யாருன்னே தெரியல. அப்படியே கீழே வந்து பெண் எடுத்து டக்குன்னு பேர் எழுதிடலான்னு சொல்லிட்டு எழுதும் போதே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அவளோட பேரை மறந்துடுறான். அப்புறம் வந்துட்டு நான் எதுக்காக இங்கே வந்தேன், யாருக்காக வந்தேன், நான் அவளை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன், ஆனால் யாரை காப்பாற்ற வந்தேன், நான் அவளை மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் ஏன் மறந்தேன், அவள் எனக்கு ரொம்ப முக்கியம், அவள் யாரு 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 அவ பேர் என்ன. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அப்படியே நம்ம மிக்ஸோ வந்து காமிக்கிறாங்க. அவளும் வந்து ஊரை நோக்கி வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருக்கிறா. அண்ட் அப்போ நம்ம மிக்ஸோவும் வந்துட்டு டாகின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறா. அப்படி எங்கே காமிச்சா வந்து ஃபெஸ்டிவலுக்கும் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்போ நம்ம மிக்ஸோ எங்கே போயிருப்பானா வந்துட்டு இந்த ஊருக்கு கரண்ட் தருவாங்க பார்த்தீங்களா, அந்த கரண்ட் ஆஃபீஸ் அங்கே தான் வந்து போயிருக்காங்க. அண்ட் அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்போ தான் வரான். அண்ட் வந்துட்டு சாரிப்பா அவன் சைக்கிள் நான் வந்து உடச்சிட்டேன் அப்படி சொல்லி வந்து நம்ம மிக்ஸோ வந்து சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு மிக்ஸோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பேகை கழட்டி அதுக்குள்ளே இருக்க ஒரு சில பொருள்லாம் எடுத்து அந்த கேட்டை வந்து உடச்சிட்றான். அண்ட் உடச்சிட்டு உள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. அண்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே வந்து அதே ஸ்கூட்டியில் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு இது என்ன நானா பண்ணணும் அப்படி சொல்லி வந்து கேட்குறேன். அண்ட் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமா நீ தான் பண்ணணும், கரண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் கட் ஆக போகுது, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வர சொல்லு அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த கரண்ட் ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பாம்பிஸ்ட் வந்துருக்காங்க. அண்ட் அந்த பாம்பை வந்து வெடிக்குது. அண்ட் வெடிச்ச உடனே வந்துட்டு எல்லா இடமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரண்ட் கட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இவங்களும் வந்து இதை பார்க்குறாங்க. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. இங்கே பாருங்க ஒரு வெடிவித்து நடந்திருக்குது, அண்ட் இதே மாதிரி நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால வந்து எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ அவன் மிக்ஸோட அங்கே அப்பா காமிக்கிறாங்க. இது எங்கிருந்து நடக்குதுன்னு மேலே கண்டுபிடிங்க, இது யார் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறா, இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லையே, யார் இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறா அப்படி சொல்லிட்டு வந்து இவங்க தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம மிக்ஸுவா அதுக்கப்புறம் மிக்ஸோட அந்த ஒரு பையன் இருந்தாலும் அவன்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் ஸ்கூலுக்கு போங்க, ஏதோ வந்து வெடிவித்து நடக்க போதான் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ நம்ம மிக்ஸோ வந்து பார்த்தா மிக்ஸோ வந்து அழுவ ஆரம்பிச்சிடறா. அவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. இது கேட்டே அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் வந்துட்டு இங்கே பாரு நீதான் இது சொல்லி நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம், அண்ட் நீதான் அவங்க அப்பாட்ட வந்து போய் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ட் சொன்ன உடனே வந்துட்டு நம்ம மிக்ஸோ வேகமாக வந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அண்ட் இவனும் வந்துட்டு இங்கே பாருங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போங்க, எதை வெடிவித்து நடக்க போதாங்கிறது இவன் திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் மிக்ஸோ வந்துட்டு நம்ம அப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக வந்து போயிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்களும் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஐ மீன் நாங்கள் அப்பா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க, இது வந்து ஸ்கூல்லேருந்து தான் வந்து இந்த ரெக்கார்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கே போய் அவன் ஃப்ரெண்டையே வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் அவன் ஃப்ரெண்டையும் வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்து தடுத்துடுறாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து அந்த எரிக்கல வந்து ரெண்டா வந்து பிரிய ஆரம்பிச்சிருது. அண்ட் இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த நியூஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்குது, இந்த மாதிரி இது வந்து எங்கேயோ வந்து உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் எந்த பாதிப்பு இல்லாத இடத்துல தான் வந்து உழுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே பாருங்க இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், இதுதான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மிக்ஸுவாவும் வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருக்கும்போதே வந்து கீழே விழுந்துருவா. அண்ட் அப்போ தான் வந்து அவள் கையை வந்து செக் பண்ணி பார்ப்பா. அதில் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அதில் எழுதியிருக்கும். அண்ட் இதை பார்த்துனே பயங்கரமாக அழுதுட்டு அவங்க அப்பா எங்கே இருப்பாங்களோ அங்கேயே வந்து போகிறேன். அங்கே தான் அவங்க பாட்டிமா அப்புறம் தங்கச்சியில் இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா பார்த்துட்டு நீ மிக்ஸுவாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறேன். அண்ட் நம்ம மிக்ஸுவும் வந்துட்டு அப்படியே அமைதியாக வரா. அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே அந்த எரிக்கலை காமிக்கிறாங்க. அந்த எரிக்கலை வந்து பல பாகங்களை வந்து பிரியுது. அண்ட் பிரிஞ்சுட்டு அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு சீன் காமிச்சிருப்பாங்கல்ல, எரிக்கல் வந்து பூமிக்குள்ளே வர மாதிரி, அந்த சீனை இப்போ காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த எரிக்கல் வந்து பூமிக்குள்ளே வருது. அண்ட் எங்கன்னா வந்து மிக்ஸோ வரையும் அந்த கிராமத்துக்கு தான் வருது.
அண்ட் அது வந்து தாக்கும் போது பயங்கரமான ஒரு வெடிவு போட்டு அண்ட் அந்த இடத்துல இருக்கிற பாதி சிட்டி வந்து அப்படியே வந்து அழியுது. அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி கரண்ட் டைம் லைனை வந்து காமிக்கிறாங்க. அதில் நம்ம டாகி தான் வந்து காமிக்கிறாங்க. டாகி வந்துட்டு ரொம்ப வருத்தமாக எப்பயும் போலவே அவன் வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். எதையோ மிஸ் பண்ணுற ஃபீல், ஆனால் எதையோ வந்து மிஸ் பண்ணுறாங்கிறது அவனுக்கு தெரியல. பட் எதையோ வந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அவன் வாழ்க்கையை அப்படியே வந்து போயிட்டு இருக்குது. அந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்ம மிக்ஸோ வந்து தப்பிச்சுட்டு அப்படியே இந்த டோக்கிக்குள்ள வந்துட்டு 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருப்பா. பட் நம்ம டாகி மிக்ஸோ வந்துட்டு பார்த்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு எப்பயும் போலவே நம்ம மிக்ஸும் எந்திரிக்கிற டாகியும் வந்து எந்திரிக்கிறாங்க. அண்ட் 2 பேருமே வந்துட்டு இதையும் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எப்பயும் போலவே வந்து எந்திரிக்கிறது, எப்பயும் போலவே வந்து கிளம்புறது, அண்ட் எப்பயும் போலவே ட்ரெயின் ஏறி வேற ட்ரெயின் தான் ஏறுறாங்க. அண்ட் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒருக்கா வந்து 2 பேரும் வந்து பார்த்துக்கிறாங்க. அதனால இவங்கள தான் வந்து தேடுறமான்னு அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அவங்க கண்ணோட கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அப்படியே ட்ரெயினும் நிற்குது. இன்னொன்று 2 பேரும் அறக்க பறக்க வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிட்டு அண்ட் ஃபைனலி அவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம படிக்கட்டுக்கு மேலே மிக்ஸோவும் கீழே வந்து டாகி இருக்காங்க. ஆனால் 2 பேருமே வந்து பேசிக்கல. அப்படியே படிக்கட்டில் ஏறி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கு வந்துட்டு யார் பேசுறதுன்னு தெரியல. அதனால அமைதியாக போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் 2 பேர்த்தோட மனசுலையும் பேசணும் அப்படிங்கிறது தோணுது. அப்போ நம்ம டாகியை வந்து கூப்பிட்டுட்டு இங்கே பாருங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோடனே மிக்ஸும் வந்துட்டு பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படி சொல்லி அவனு சொல்கிறா. அண்ட் 2 பேருமே வந்துட்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்டு அண்ட் இதோட இந்த மூவி வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஃபைனலி வந்து இந்த மூவி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோட பெஸ்ட்டு வந்து கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அந்த அளவுக்கு பண்ணனான்னு தெரியல, நீங்கள் தான் வந்து கீழே கமெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி மூவி அனிமேல வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து அனிமே தான் வரப்போகுது. அண்ட் அனிமேக்கு அப்புறம் ஒரு மூவி அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. சரி பை பை சொல்ல வீக்கேஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.